ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பிரின்சி ரெசிபி. இன்றைக்கி பிரின்சி ரெசிப்பியில் எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த மாதிரி ஃபுட்டு கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். அது குழந்தைங்களுக்கு தான் இல்லை, பெரியவங்களுக்கும் பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபுட்டு தான் இன்றைக்கி. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சோயா க்ரன்ச்சி ஒரு கட்லெட் மாதிரி, எப்போவுமே கட்லெட்டாக பண்ணுவேன். இன்றைக்கி க்ரன்ச்சியாக பால்ஸ் மாதிரி பண்ணிட்டேன். அதே மாதிரி அதுக்கு காம்பினேஷன் எப்படி கொடுக்கலாம் பசங்களுக்கு? கொஞ்சம் லைட்டாக இருக்கணும், ஹெவியாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரினா வெஜ் புலாவ் பண்ணேன். அதே மாதிரி சோயா க்ரன்ச்சி பால்ஸ் பண்ணியிருக்கேன். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். அது என்ன எண்ணத்தை வச்சு நான் பண்ணியிருக்கேன்னு தான் இந்த வீடியோவில். அதான் சொன்னேன் இல்லையா, எங்கள் ஊர் சைடு சீனி கிழங்குன்னு சொல்லுவோம், நீங்கள் ஸ்வீட் பொட்டேட்டோன்னு சொல்கிற அந்த பொட்டேட்டோ பாயில் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் சோயா ஹாட் வாட்டரில் போட்டு அது சாஃப்டாக ஆனதுக்கப்புறம் அந்த தண்ணியை எடுத்துகிட்டு அதை நல்லா கொஞ்சம் மிக்சியில் 1-2 அடிச்சிட்டேன். ரொம்ப நைஸாலாம் இல்லை, 1-2. அதுக்கப்புறம் இதில் வெங்காயம், பச்சை மிளகாய், ரைஸ் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், சால்ட்டு தேவையான அளவுக்கு, சில்லி தூள் கொஞ்சமாக போட்டிருக்கேன், ஜீரகத்தூள் கொஞ்சமாக போட்டிருக்கேன். இவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் அதில் கிடையாது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சி ரெடி பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அது நம்மளுக்கு என்ன ஆகும்னா, நம்ம எண்ணெயில் போடும்போது உடையாமல் அழகாக பர்ஃபெக்டாக வர்றதுக்கு தான். ஸோ இதில் நான் கார்ன்ஃப்ளவர் மாவு அது இதெல்லாம் கொடுத்தா அது இன்னும் நம்மளுக்கு மார்னிங் லன்ச் டைமில் குழந்தைங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு அதெல்லாம் வச்சு பண்ணுறதுக்கு ரொம்ப டஃப்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணேன், ப்ரெட் க்ரம்ஸ் மிக்சியில் 2 ப்ரெட்டை போட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு அதில் நல்லா இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அதை ஆல்ரெடி நான் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா நம்ம டக்குன்னு வேணும்னு சொல்லும்போது இமீடியட்டாக பண்ண முடியாது. அதனால் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதை அந்த பால் நல்லா அதில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டீப் ஃப்ரை. எப்போவுமே கட்லெட் பண்ணி எனக்கே போர் ஆயிடுச்சு. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும்போது அந்த ரைஸ்க்கு இது சூட் ஆகும்னு சொல்லிவிட்டு அப்படி பண்ணேன். ஒரு ரைத்தா, அவ்வளோதாங்க, சிம்பிள், ஆனால் ஹெல்த்தியும் கூட. ஸோ நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ எப்படியாவது உள்ளே போகணுன்னு சொல்லிட்டு கொடுக்குறதுக்காக இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் ஐடியா பண்ணி பண்ணுறது. ஸோ இப்படி பண்ணுனா சாப்பிடுவாங்க. இதே நீங்கள் ப்ளெயினாக பாயில் பண்ணி கொடுத்தீங்கன்னா அப்படியே ரெண்டும் நம்மளை பார்க்கும், இது என்னத்தை கொண்டு கொடுக்குறா அப்படின்னு. அந்த மாதிரி என் பிள்ளைங்க. ஸோ அதுக்கப்புறம் புலாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு, ஒரு வெங்காயம், ஒரு கேரட், பச்சை மிளகாய் நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக இருக்க டைமில் காலிஃப்ளவர், தக்காளி, எப்பவும் போல் ரம்ப இலை 2 பிச்சு போட்டுட்டேன். கல் உப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் இதுவானோடனே தண்ணி, அது அரிசி நான் ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன். இதில் கொஞ்சம் கரம் மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன், நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா, கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன், கொஞ்சம் வாசனைக்காக. அப்புறம் நம்ம அரிசி ஊற வச்சுருந்த தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு லாஸ்ட் தண்ணி இருக்கு இல்லையா, அதை இதில் ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதித்து வரும்போது, அரிசி ஆல்ரெடி 20 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். அதை தண்ணி கொதித்து வரும்போது அந்த அரிசியை போட்டுட்டு நல்லா கொதித்து எல்லாம் ஃபைனல் ஸ்டேஜ்னு ஒன்று வரும் இல்லையா, அந்த ரைஸ் எல்லாம் தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஃபைனலாக நான் போட்டது பச்சை பட்டாணி, அதுவும். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் பீன்ஸு, ஒரு 6 பீன்ஸை நீட்டாக நம்ம கேரட் எப்படி அரிஞ்சிருக்குமோ அதே மாதிரி, அவ்வளோதாங்க. ஸோ இவ்வளோதான் கம்ப்ளீட். அதுக்கப்புறம் தோசைக்கல் வச்சு தம் கட்டிட்டு புலாவ் ரெடி. ஸோ இந்த புலாவுக்கு சோயா க்ரன்ச்சி பால்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும். இது கூட ரைத்தா, கொஞ்சம் ஸ்நாக்ஸு, ஃப்ரூட்ஸு, அது எப்பவும் போல் ஸ்கூலுக்கு அவங்களுக்கு இருக்கும். எனக்கு 2 பசங்க, ஒன்று பாப்பா 12th, தம்பி 7th. ஸோ 2 பேரும் ஃபுட்டு ஒன்லி இந்த ஆஃப்டர்நூன் ஃபுட்டு ரொம்ப கம்பல்சரி. நான் இதில் எது இருக்குது, இதில் ப்ரோட்டீன் இருக்கா, அதில் இது இருக்கா, அது இருக்கான்னு பார்த்து பண்ணுவேன். ஏன்னா மார்னிங் 2 பேருமே ஃபுட்டு எடுக்க மாட்டாங்க. ஒரு கப் பால் இல்லைன்னா மோர் அந்த மாதிரி எடுப்பாங்க. ஸோ அது கூட ஏதாவது அப்புறம் அந்த டைமில் அறக்க பறக்க ஓடுறதுனால ஒரு தோசையோ ஒரு இட்லி ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு போவாங்க. இல்லையா, ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் மில்க் ஷேக் அந்த மாதிரி தான் கொடுப்பேன். மார்னிங் அவங்களோட இது சிம்பிளாக இருக்கும்.
பட் ஆஃப்டர்நூன் லன்ச் இந்த மாதிரி கொஞ்சம் நிறைவாக இருக்கணும். அதனால் அப்புறம் ஈவினிங் சிம்பிள் தான் அதுவும். நைட் டின்னர் வந்து அந்தளவுக்கு ஸ்பெஷலெல்லாம் எடுக்க மாட்டாங்க, ஃப்ரூட்ஸு, மில்க்கு அந்த மாதிரி தான். ஸோ அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் அந்த மத்தியான ஃபுட்டெலாம் நான் ரொம்ப பார்த்து பண்ணுறதுனால தான் இதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இது உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் பண்ணி கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா இப்போ நான் பார்க்குறேன் நிறைய பேர் என்னுடைய வீடியோஸ் கண்டினியூவாக பார்த்துட்ருக்கிறத வச்சு நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த லன்ச் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹைப் பண்ணாமல் விடாதீங்க, ஹைப் பண்ணுங்கள். நீங்கள் ஹைப் பண்ணும்போது இந்த வீடியோ அடுத்தடுத்து நிறைய பேருக்கு போய் சேரும்.